உங்களுக்கு எல்லாமே என்னென்னலாம் உங்களுக்கு பட்டா விஷயம், மற்ற வீடு கட்டும், வீடு திட்டம், இது எல்லாமே முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் டி நகர் தொகுதி மக்களுக்கு கிடைக்கிறதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வேன் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு QR கோடு போட்டு உங்களுக்கு ஒரு போன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதில் அடிச்சிங்க அப்படின்னா, அந்த போனை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உண்டானதை உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் என்றும் உங்களுக்கு ஒரு ஊழியனாக நான் இருப்பேன் என்பதை நான் திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் பிள்ளை, உங்கள் மாமா தான் இன்று முதலமைச்சராக தலைவர் தளபதி இருக்கிறார். ஆகவே உங்கள் அண்ணன் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டார் என்பதை இங்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாட்கள் இல்ல, 5 வருஷம் இல்ல, 20, 25 வருஷம் ஆனாலும் தலைவர் தளபதி தான் முதலமைச்சராக இருப்பார் என்பதை திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் எங்கு சென்றாலும் சரி, எங்கு போனாலும் சரி, அண்ணன் எப்படி இருக்கிறாரு, அண்ணனை பத்திரமா பாத்துங்க, என் பிள்ளைய பத்திரமா பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான தமிழ்நாட்டு மக்கள் தான் இன்று இருக்கிறார்கள். எல்லோரும் அண்ணனை பார்த்துக்கோ, மாமா, எங்க மாமா குழந்தைய பார்த்த, எங்க மாமாவை பார்த்துக்கோ, எங்க தம்பியை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ சொல்றாங்கன்னா அதுதான் உண்மையானது. நாங்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுகிறோம், நாங்கள் தவறு செய்ய மாட்டோம், உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவராக நாங்கள் இருப்போம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று நான் உங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்த மழையில கூட கொடையை பிடிச்சிக்கின்னு நீங்க நிக்கிறீங்கன்னும் போது உண்மையாகவே தலைவர் தளபதி மேல் நீங்கள் எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது. ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அப்புன் அவர்களுக்கும் தலைவர் தளபதி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, டி நகர் தொகுதி மக்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் அவர்களுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒயின் ஷாப் ஏதோ மூடணும்னு சொன்னாரு. அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அதுக்கு உண்டான அந்த இடத்துல இருந்து வேற எங்க மாத்தலான்றதுக்கு தலைவர் முதலமைச்சருடையும் சம்பந்தப்பட்ட அமைச்சருடையும் கலந்து பேசி அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை இங்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.